வணக்கம். ஜாவைஜெட் ஃப்ரம் ஜவாத் வட்டிக்குழு பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. அதாவது மீரா சோப்ரா தெரிந்த நடிகை தான். பேர் வித்தியாசமாக இருக்கும். அதை எஸ்.ஜே. சூர்யா இயக்குனர் நிலா அப்படின்னு மாற்றி அன்பே ஆறுயிரே அப்படிங்கிற படத்தில் அறிமுகப்படுத்தினார். ஏ.ஆர். ரஹ்மானுடைய இசையில் அன்பே ஆறுயிரே அதை அ ஆ அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அந்த நேரத்தில் அந்த பட வகையில் கூட ஏகப்பட்ட ஆபாச சுவரொட்டிகள் ஒட்டினார் சொல்லி போட்டு எஸ்.ஜே. சூர்யா கைது செய்யப்பட்டார். பிறகு அது சம்பந்தமான வழக்குகள்லாம் பார்த்து அப்புறம் அமைதியான ஒரு எஸ்.ஜே. சூர்யாவினுடைய ஒரு கதாநாயகி, அறிமுகப்படுத்திய ஒரு கதாநாயகி. படம் அன்பே ஆறுயிரே. அவர் அதில் நிலா அப்படிங்கிற பேரில் அந்த நடிகை அறிமுகப்படுத்தியிருப்பார். நிலா இப்போ தெரியும் உங்களுக்கு யார் அப்படிங்கிற அந்த நடிகை. அந்த நடிகை தமிழில் ஏகப்பட்ட படம் நடித்தாங்க. குறிப்பாக மருதமலை, அன்பே ஆறுயிரே, மருதமலை, இந்த மாதிரி நிறைய ஏகப்பட்ட படம் நடித்தாங்க. மற்றபடி ஹிந்தி படத்தில் அதிகமாக நடித்தாங்க. இங்கிருந்து போன வகையில் ஏகப்பட்ட ஹிந்தி படம். அப்புறம் ரக்ஷித் கெஜ்ரிவால் அப்படிங்கிற ஒரு தொழிலதிபரை மணந்துட்டு அப்படியே செட்டில் ஆயிட்டாங்க. இவங்க பெரும்பாலும் என்ன ஒரு பொசிஷன் அப்படின்னா, பிரியங்கா சோப்ரா அவங்களுடைய ஒரு உறவினர் வகையில் வருவாங்க. பிரியங்கா சோப்ரா மிகப்பெரிய நடிகையாக இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய உறவினர் வகையான ஒரு நடிகை இவங்க. ரக்ஷித் கெஜ்ரிவால் அப்படிங்கிற ஒரு தொழிலதிபரை மறைந்து அப்புறம் அதுக்கு பின்னால் நடிக்கல, அப்படியே ஆஃப் ஆகிட்டாங்க. அப்படியே போயிட்டு இருக்க சமயத்தில் இப்போ திடீர்னு அவர்கள் சம்பந்தமான ஒரு ஆபாச வீடியோ ஒன்று இன்னைக்கு வைரலாக போயிட்டு இணையதளத்தில். கேட்டால் அது ஃபேக் வீடியோ, டீப் ஃபேக் அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தியும் போயிட்டு. ஆனால் முகத்தை பார்க்கின்ற சமயத்தில், ஆரம்பத்தில் முகத்தை பார்க்கக்கூடிய சமயத்தில் ஒரு 3 வினாடி, திரும்ப ஒரு 2 வினாடி தெரியும். மொத்தம் 5 வினாடி 6 வினாடி அளவுக்கு பார்க்கக்கூடிய சமயத்தில் கட்டாயமாகவே அது அவருடைய உண்மையான முகம் என்பதும் கன்ஃபார்மாக தெரியுது. சிலர் அது இல்லைங்க, அது டீப் ஃபேக், அது அவருடைய வீடியோ கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவருடைய ரசிகர் சொல்கிறாங்க. இருந்தாலும் பல ரசிகர்கள் அவரை ஒப்புக்கொள்வதாக இல்லை. உற்று பார்க்கின்ற பொழுது கட்டாயமாக அது மீரா சோப்ரா தான் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு அந்த வீடியோ மிக வைரலாக போயிட்டுருக்கு. அதாவது பெயர் சொல்லப்படாத ஒரு நடிகை, மற்றபடி இப்போதைக்கு மார்க்கெட் இல்லாத ஒரு நடிகை. அவர் தான் நடிக்க மாட்டேன் என்று சொல்லி ஹிந்தி உலகிலிருந்து நின்றுக்கிட்டார். மற்றபடி தமிழில் ஏகப்பட்ட பட வாய்ப்புகள் வந்தது. ஆனால் அதை டைவர்ட் பண்ணிட்டு ஹிந்திக்கு போயிட்டார். அதான் உண்மை. மற்றபடி இங்கே இருக்கக்கூடிய சமயத்தில் நல்லா நிறைய படங்கள் நடித்தார். எஸ்.ஜே. சூர்யாவுடைய அறிமுகங்கிற கான்செப்டில் ஆரம்பத்திலே மிகப்பெரிய ஒரு தூக்கலான நடிகையாக, மிக குறிப்பிட்டு பார்க்கக்கூடிய நடிகையாக இருந்தார்கள். பகிரங்கமான உண்மை. அதன் அடிப்படையில் அவருடைய ஒரு டீப் ஃபேக் வீடியோ, ஆபாச வீடியோ எப்படி இன்னைக்கு சொல்றாங்க. பட் அதை நம்பக்கூடிய அளவுக்கு இருக்கிறதா அப்படின்னு பார்க்கின்ற சமயத்தில் இல்லை என்பதாக இன்னைக்கு பல தகவல் கருத்துக்கள் போயிட்டு இருக்கு. அதாவது ஒரு நடிகை அப்படிங்கும் போதுல எனக்கு காமனாகவே போயிடுச்சு. தனக்கு மார்க்கெட் இல்லை, மற்றபடி பேசப்படவில்லை, மற்றபடி ரசிகர்கள் இல்லை, பிறர் எவ்வாறு பேசப்பட வைக்கணும் அப்படிங்கிற கான்செப்டில் இது பாருங்க. இந்த லீஜெண்ட் படத்தில் நடித்த ஊர்வசி ரவுடேலா சம்பந்தமே இல்லாமல் ஒரு குளியல் சீன், அது ஆஃப் வரைக்கும் டாப்பை தூக்குற மாதிரி, அதோட ஃபினிஷிங், அந்த மாதிரி ஒரு குளியல் சீன் ஒரு இந்த வீடியோவை போட்டுட்டு அங்கிருந்து தன்னுடைய மேனேஜருக்கு இது எப்படி இந்த வீடியோ லீக் ஆச்சு அப்படின்னு கேட்குறாரு. அப்புறம் இது நீங்கள் வெளிநாட்டு இருக்கு, இங்கே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜர் சொல்கிறாரு. அந்த ஆடியோவும் லீக்கேஜ். நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க. வீடியோ லீக்கேஜ்னா ரைட்டு, ஓகே. ஒரு குடும்பத்தனமான ஒரு நடிகை, மற்றபடி தொழில் ரீதியான நடிகை மட்டுமாக இருக்கக்கூடிய சமயத்தில் அதோட நிப்பாட்டிக்கணும். அதை விட்டு போட்டு ஆடியோ லீக் பண்ணிட்டு உட்காந்துருந்தா அப்படின்னா இது பப்ளிக்கு தானே. தன்னை பற்றி பிறர் இன்னும் பேச வேண்டும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். அதே மாதிரி தான் லீஜெண்ட் அப்படிங்கிற படத்தில் ஒரு படத்தோடு அவரும் போயிட்டாரு. அந்த ஊர்வசி ரவுடேலா அப்படிங்கிறோம். அதே மாதிரி தான் இந்த நடிகை, அதாவது மீரா சோப்ரா
பிரியங்கா சோப்ரா அவனுடைய ரொம்ப உறவினர், நெருங்கிய உறவினர். அதன் அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு ஊர்வசி ரவுடையலா மாதிரியே இவரும் வந்து அவர் மட்டும் கிடையாது, பலவிதமான நடிகர்கள் இன்னைக்கு வந்து ஏகப்பட்ட பேர் வந்து டீப் ஃபேக் அப்படிங்கிற பேர்ல விடுவதாக சொல்கிறார்கள். ஆனால் அது உண்மை இல்லை அப்படிங்கிறது பகிரங்கமா உற்று பார்க்கக்கூடிய சூழல்ல கட்டாயமா தெரியுது. ஆண் நண்பரோடு படுக்கை அறையில் ஆபாசமாக உறவு கொள்ளக்கூடிய ஒரு சூழல்ல அந்த ஒரு வீடியோ வந்து ஒரு 5.7 நிமிஷம் ஓடுது. டோட்டலா பார்க்கின்ற சமயத்துல 307 வினாடி ஓடுது அந்த வீடியோ. அது எப்படி அந்த அளவுக்கு ஒரு டீப் ஃபேக் உருவாக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வியில் இருக்கு. பட் முகம் வந்து 3 வினாடி அல்லது 7 வினாடிக்குள்ள வருது, 6 வினாடிக்குள்ள வருது, அவ்வளவுதான் ஆரம்பத்துல. மற்றபடி பார்க்கக்கூடிய சமயத்துல அது மிக கடுமையான ஒரு உண்மையிலேயே வந்து விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டு மிக மோசமான ஒரு ஆபாச வீடியோவை தான் கருதக்கூடிய ஒரு சூழல். அப்படிப்பட்ட விஷயங்கள் வரக்கூடிய சமயத்துல இப்படிப்பட்ட நடிகைகளாம் வந்து மீண்டும் தமிழ் சினிமாவுக்கு வந்தால் நம்ம ஏற்றுக்கொள்ள முடியுமா அப்படிங்கிற ஒரு விஷயத்துல நம்ம தமிழ் ரசிகர்கள் இன்னைக்கே முடிவு பண்ணிடணும். அதாவது மார்க்கெட் இல்லை அப்படின்னா பாருங்க, சிம்ரன் மற்றபடி வந்து ஏகப்பட்ட அம்பிகா போன்ற நடிகர்லாம் வந்து பழைய பழம்பெரும் நடிகைகள் தான். அவங்களாம் வந்து வந்தாங்க, மீண்டும் வரக்கூடிய சமயத்துல தங்களுடைய திறமையை வெளிப்படுத்தி இன்னைக்கு வந்து ஏதோ நடிச்சுட்டு இருக்கிறாங்க. ஏகப்பட்ட சீரியல்ல வந்து அம்பிகா நடிச்சுட்டு இருக்கிறாங்க. மற்றபடி வந்து இந்த அம்மா நடிகை சிம்ரன், அந்த அம்மா ஏகப்பட்ட படங்கள்ல நடிச்சிட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி நடிக்கக்கூடிய சமயத்தை ஏற்றுக்கொள்ளலாம். பட் இதை போல பேச வைக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டின் அடிப்படையில டீப் ஃபேக்காக வெளியிடப்பட்டிருக்கு அப்படின்னு பொய் சொல்லை ரசிகர்களை ஏமாற்றக்கூடிய நடிகர்களை மீண்டும் எந்த ஒரு ரசிகர்களுமே, அது தமிழ் சினிமாவாகட்டும் ஹிந்தி சினிமாவும் ஏற்றுக்கொள்ளக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாகவே இருக்கணும். ஏன்னா இப்படிப்பட்ட நடிகைகள்லாம் வந்து பாருங்க, இப்போ ஆல்ரெடி இந்த சன்னி லியோன் பாருங்க, அதே மாதிரி நடிகை தான். மக்கள் ஏற்றுக்கல, அந்த நடிகையை முடிஞ்சு போச்சு. ஆரம்பத்தில் ஏற்றுக்கிட்டாங்க, மற்றபடி வரக்கூடிய சமயத்தில் அந்த நடிகையும் ஆபாசப்பட நடிகை அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்கு இப்போ அவர்களாக சென்றார்கள். மக்கள் உந்தப்படவில்லை, மக்கள் வந்து அவங்களை தள்ளல, அவங்களா செல்றாங்க. தனக்கு பிடித்த ஒரு விஷயம் கான்செப்ட் அப்படிங்கக்கூடிய சமயத்துல அப்ப மக்கள் வந்து மீண்டும் வந்து தமிழ் சினிமாவுக்கும் ஹிந்திக்கு வரக்கூடிய சமயத்தை எவ்வாறு ஏற்றுக்கொள்வார்கள்? தமிழ் நடிச்சார் சன்னி லியோன், ஓஎம்ஜி ஃபிளாப், அட்டை ஃபிளாப். அதே மாதிரி வடகரி அப்படிங்கிற படத்துல ஒரு புத்தாட்டத்துக்கு வருவார். அது ஏதோ அந்த நேரத்துக்கு நல்ல வசூலை தந்தது. மற்றபடி வந்து ஃபுல்லாக கதாநாயகி அப்படிங்கிற கான்செப்டுக்கு அவரை வந்து தூக்கி நிறுத்தக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு வரைக்கும் எந்த படமும் கிடையாது. அதனால அவன் அந்த ஓஎம்ஜி படத்தோட வந்து அவர் காலி முடிஞ்சு போச்சு. அது மாதிரி வந்து இப்படிப்பட்ட ஒரு நடிகைகள்லாம் வந்து டீபேக் அப்படின்னு சொல்லிக்கிட்டு தன்னுடைய ஆபாசத்தை பப்ளிக்காக வேண்டுமென்றே ரசிகர்களை வந்து மிரள வைக்க வேண்டும், அதே நேரத்தில் வந்து தன்னை வந்து விளம்பரப்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதற்காகவே செய்யக்கூடிய சமயத்தை இப்படிப்பட்ட நடிகர்களை வந்து கட்டால் எந்த ஒரு ஹாலிவுட்டாக இருக்கட்டும், பாலிவுட்டாக இருக்கட்டும், என்ன கோலிவுட்டாக இருக்கட்டும், எந்த ஒரு வுட்டாக இருக்கட்டும் ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்பதுதான் மக்களுடைய தீர்ப்பாக இருக்கணும். இல்லாவிட்டால் இப்படிப்பட்ட நடிகைகளாக வந்து இளம் தலைமுறை சீரழிந்து சீர்கெட்டு போய் விடுவார்கள் அப்படிங்கிறத பகிரங்கமான உண்மை. பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.